ஹாய் गाइस மறுபடியும் நானும் சாருவும் இந்த சேனலுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். என்னங்கறத வந்து நான் வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா அஸ்வினி நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் தான். எங்களுக்குமே இது ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம், ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லவ்லி சார் ஆஃபீஷியல் சேனலுக்கும் லேக்காக்கும் அப்புறம் இந்த எப்படி சொல்றது சிஇஓ அப்படிங்கிற பிரித்திஷ்குமார் என் மாமனாருக்கும் அப்புறம் ஓனர் ஆகிய உமா பிரதேஷ்குமார் ஆமா அவர்களுக்கும் ஒரு இத்தனை நாள் இவங்க பண்ண எஃபெக்ட்டுக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த சேனல்ல எஃபெக்ட்டுக்கும் அதுக்கப்புறம் இதுல நிறைய பசங்க இருக்காங்க. சோ எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு அவார்டு, ஒரே அவார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோல்டன் பட்டன் வந்துருச்சு. வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, கொஞ்ச நாள் 2-3 days ஆச்சு. ஆமா ஆயிருச்சு. அது வந்து எப்படின்னா நம்ம லேக்காக்கு மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ என்னங்கறத வந்து நீங்க ஒரு ஸ்லைட்ல இருக்கும், மறக்காம பாத்துட்டு வாங்க. சில்வர் பட்டன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனா வந்துச்சு, கிடைக்கல. சோ அப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப நான் வந்து நான் கட்டியக்கறல எங்களுக்கு ரொம்ப பெருசு. நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். நானும் அஸ்வினும் சேர்ந்து பண்ணும்போது அப்பாவே லேக்காக தான் சேரும். அதை விட எங்க அப்பா எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. மிஸ் ஆகக்கூடாது, ரொம்ப பொறுமையா பண்ணது. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். எனக்கு வந்து பேட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களாம் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கவே முடியாது. நான் என்ன வீடியோ போட்டாலும் கீழே ஒரு 100 பேட் கமெண்ட் இருக்குன்னா 2 தான் வந்து நல்ல கமெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஏதோ கொஞ்சம் மோட்டிவேட்டாக ஏதோ பண்ணுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அவர் இல்லாமல் நான் இந்த இடத்துல உட்காரக்கு எனக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியல. அப்பா இல்லாமல் நான் எப்பயுமே நான் கிடையாது. அதுக்கு அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அக்கா மாமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களாலும் கண்டிப்பாக நான் இல்லை. இந்த வீடியோல உங்க கூட நடிச்சவங்க இந்த வீடியோல என் கூட நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாமையும் இந்த ஒரு வியூஸ் வந்து சில வீடியோக்குலாம் கிடைச்சிருக்காது. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது ஆக்சுவலா ஒரு யூடியூப் சேனல்னா ஒரு ஃபேமிலி சேனல் எடுப்பாங்க, இல்ல ஒரு vlog சேனல் எடுப்பாங்க. எங்களுக்கு வந்து டிஃபரெண்ட். எல்லாருமே வந்து எங்க சேனல்ல ஒர்க் பண்ணுவாங்க. இவருதான் நடிக்கணும் இந்த ரூல்ஸ் எங்களுக்குள்ள நாங்க போட்டது கிடையாது. எல்லாருமே வந்து எங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது நன்றின்னு சொல்றதோட எல்லாருக்கும் ஒரு எங்களுக்கு கிடைச்ச அவார்டு உங்களுக்கும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிதான் நாங்க அந்த கோல்டன் பட்டனை ரிவ்யூ பண்றோம். கண்டிப்பா எல்லாரும் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா பாதி பிச்சு கொடுப்பாரு. அப்படி இல்ல, அவங்களும் எஃபெக்ட் போட்டிருக்காங்க. அந்த கோல்டன் பட்டன் சமர்ப்பிக்கிற மூலமா நாங்க அந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு காட்டுறோம். சப்போஸ் நிறைய பேருக்கு என்னால பேச முடியாது, இந்த வீடியோ மூலியமா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனாலதான் இந்த ரிவ்யூ எடுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க கூட எல்லாருமே டிராவல் பண்ணி கொஞ்ச நாள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டடா இருந்தாங்க. லைஃப் லாங் கிடைச்சாலும் எங்களுக்கு எப்போ வந்தாலும் எங்களுக்கு எங்க சேனல்ல எப்பயுமே வெல்கம் பண்ணிட்டே இருப்போம். நீங்க இன்னைக்கு இல்ல 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் எங்க சேனல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே இது என்னோட சேனலா, இந்த இடத்துல நான் பேசி ஆகணும், இது வந்து என்னோட சேனலா என்னோடதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பீங்க. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் என்னோட வீடியோஸ் தான் இதுல அப்லோட் ஆகிட்டு இருந்திருக்கும். அதுவும் வந்து எனக்கு அப்பா சொல்லி கொடுத்து அப்படிதான் நாங்க வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அப்ப வந்து நான் மட்டும்தான், வேற யாருமே இல்ல, என் கூட நடிக்கிறதுக்கு யாருமே இல்ல, நான் மட்டும்தான் பண்ணுவேன். நானும் அப்பா சேர்ந்து ஏதாவது பண்றது, நானும் எங்க சித்தப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட் போட்டோம். அப்பெல்லாம் அந்த யூடியூப் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ஸ்டா டிக்டாக் இருந்த டைம். சோ இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒண்ணு போடுவோம், அது நாளைக்கு ஏதோ பெருசா வரும் அப்படின்னு சொல்லி நாங்க சின்ன சின்னதா போட்டோம்.
பார்த்தா எனக்கு வந்து அவ்வளவு ஃபாலோவர்ஸ் எல்லாம் வரல, அவ்வளவு வியூஸும் இல்ல. என் கூட வந்து 2-3 பேர் ஆக்ட் பண்ணாங்க. அஸ்வினுக்கு முன்னாடி 2-3 பேர் வந்து என் கூட நடிச்சாங்க. எல்லாருமே பிரதர்ஸ் தான். அவங்க மூலியமா கொஞ்சம் ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து டைம் இல்ல. அப்பா ஒர்க் போயிருவாங்க, அம்மா ஒர்க் போயிருவாங்க. நானும் இந்த ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து அஸ்வின் என்டர் ஆனாங்க. அஸ்வின் என்டர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல வீடியோஸ்ல நான் கப்பிள்ஸா போட்டோம், நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபேமிலியா பண்ண ஆரம்பிச்சோம், எல்லாமே நல்லா போச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா மேரேஜ் ஆகி நான் தனியா போயிட்டேன். மேரேஜ் ஆகி தனியா போனா அந்த சேனல் நான் விட்டுட்டு போகும்போது வெறும் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. இத ஃபுல் எஃபர்ட் வந்து அப்பாவுக்கும் லேக்காக்கும் மட்டும்தான். இதுல வந்து நான் ஒரு சின்ன பார்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு கால்வாசி பார்ட், அவ்வளவுதான். அந்த கால்வாசி தான் நான் இந்த சேனல்ல இருந்திருக்கேன். நிறைய பேர் சொன்னீங்க, இப்பதான் நான் உங்க தங்கச்சி சேனல்ல வந்து செக் பண்ணேன், நீங்க தான் உங்க தங்கச்சிக்கு அந்த சேனலை விட்டு கொடுத்துட்டீங்களா? அப்படிலாம் இல்லவே இல்லை. இது என்னோட சேனல்னு நான் சொல்லவே இல்லை, என்னைக்குமே நான் சொன்னது இல்லை. இது வந்து எங்க அப்பாவோடது. அதுல வந்து நான் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து லேக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அதுல காவாசி தான் பங்கு இருக்கு. எனக்கும் அஸ்வினுக்கு வந்து காவாசி பங்கு இருக்கு. ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த சேனலை வந்து அவ்வளவு தூரம் நிப்பாட்டினது லேக்காவோட எஃபர்ட் தான். லேக்காவும் அப்பாவும் மட்டும்தான். லேக்கா கூட வந்து நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே அவளோட பிரதர்ஸ் தான். எனக்கே அண்ணா அவங்க எல்லாருமே. நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க கமெண்ட்ஸ்ல வந்து, யாரு இவரு கூட வீடியோ பண்ணா நாளைக்கு அவங்க கூட வீடியோ பண்ணுவியா அப்படின்னு ரொம்ப மட்டமா பேசுறீங்க. நான் எனக்கே ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு, எதுக்கு இவங்க இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு. அது ஒரு கப்பிள்ஸா பண்றாங்கன்னா நீங்க அதை பார்த்து ரசிங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கேன். நீங்க தேவையில்லாம வந்து அவளை கமெண்ட் பண்றது வந்து அவளுக்கு மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலிக்கே அது ஒரு சங்கடமா இருக்கு. என்ன பண்ணாலும் பேசுறாங்க. ஏன்னா எனக்கே அண்ணன்னா உங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க பேசுறது வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த மாதிரி இனிமே பேசாதீங்க, அவ்வளவுதான். அது சிம்பிள். இப்ப படத்தை படமா பார்ப்போம்ல. இப்ப இன்னைக்கு இந்த விஜய் இந்த பொண்ணு கூட ஹீரோயின் நடிச்சாங்கன்னா அடுத்து வேற ஒரு பொண்ணு நினைப்பாங்க. அதுக்காக அவரை தப்பாவா பேசிட்டு போறாங்க. எல்லாருக்குமே சைட்ல ஒரு லைஃப் இருக்கு, யூடியூப்குள்ளன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஸோ எல்லாருமே யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பிளாகா பண்றதுனால கப்பல்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எப்படின்னா இப்போ லேக்கா போயிட்டு அப்படின்னா அடுத்த ரித்தி பண்றேன் அப்படின்னா அவன் வருவான், அவன் தனியா பண்ணாலும் பண்ணுவான். இப்போ அவனுக்கு ஒரு பேர் கிடைச்சி யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பேருனா தேடி போய் பிடிக்கிற பேர் இல்லை, அவங்களும் இந்த மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ள வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்து நானும் பண்றேன் அப்படின்னா ரித்திக்கு பேரா கூட பண்ணலாம், இல்ல அந்த போல தனியா பண்றனாலும் பண்ணலாம். அப்படி வளர்த்து விட்டவங்க எக்கச்சக்க பேர். பசங்க மட்டும் தான் இந்த சேனல் வந்து நிறைய பேர் பண்றாங்களா இல்ல? என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, எத்தனை கேர்ள்ஸ் இருப்போம்னு. என் கூட சேர்ந்து ஒரு 10 பேர் 15 பேர் சொல்லி ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இப்ப லேக்கா கூட ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர், அத்தனை பேர் வந்தீங்க. அந்த பசங்களை மட்டும் தான் மெயின் பண்றீங்க. பொண்ணுங்க இவ்வளவு பேர் வந்தாங்க நடிச்சாங்க, அது உங்களுக்கு தெரியல. பசங்க ஏன் பசங்களை வச்சு பண்றீங்க அப்படியே கேள்வி இருக்குது. நீங்க வந்து பொண்ணுங்களையும் பாத்துட்டு வாங்க, நிறைய பொண்ணுங்களையும் எங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நான் ஏன் இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ள இன்வால்வ் பண்ணி நான் வீடியோ எடுக்கிறேன்னா, நான் ஒரு விஷயத்துல அது அடிபட்டு இருக்கிறேன். என்னன்னா, நான் சாருக்கு வந்து ஒரு ஆடிஷன்ல வாய்ப்பு கேட்கும்போது ஒருத்தர் பதில் சொன்னாரு, சார் அந்த பொண்ணு நாங்கள் கூப்பிட்டோம். அந்த பொண்ணு கூப்பிட்டதுக்கு நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கவங்ககிட்ட வந்து நடிக்க மாட்டோம், ஒரு 5 லட்சத்துக்கு மேல இருந்தா சொல்லுங்க, வேணா பண்ணித்தரோம், அது பெய்டு தான் அப்படின்னாங்க. அப்ப வெறியாச்சு எனக்கு. சரி, நீ நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஃபுல்லா ஏத்திட்டு, அப்ப சப்ஸ்கிரைபர் நிறைய இருந்தா நந்து நடிப்பாங்க, திறமைக்கு வந்து வாய்ப்பு கிடையாதா அப்படிங்கிற என் மைண்ட்ல தெரிஞ்சு, நான் 1 லட்சம் இருந்தா சரி, 1 மில்லியன் இருந்தா சரி, 2 மில்லியன் இருந்தா சரி, 10 மில்லியன் ஆனாலும் எங்க கூட வந்து 0 ஃபாலோவர்ஸா இருந்தா சரி, இல்ல கொஞ்சம் நல்ல ரிச்சா ஃபாலோவர்ஸ் ஏற்றி வந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே வாய்ப்பு, ஒரே இடத்த கொடுக்கறது தான் இந்த சேனலு. அதனால எல்லாருமே வந்து நம்ம கூட சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அந்த வார்த்தை அந்த பொண்ணு சொன்னதே இன்னைக்கு என் மைண்ட் செட்ல இருக்கு. இன்னைக்கு 1 மில்லியன்னாலும் யார் வந்தா எங்க சேனலுக்கு அலோவ் பண்ணுவோம், அது நான் கன்ஃபார்மா நான் இப்ப சொல்றதுதான். அது மட்டும் இல்லாம நானும் அஸ்வினுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். சில இடங்கள்ல எல்லாம் வந்து எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கும், வியூஸ் கம்மியா இருக்கும். அவங்க நம்மளை பாக்குற விதமும் ட்ரீட் பண்ற விதமுமே வந்து வேற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல நம்ம என்ன ஒரு 40,000 50,000 அந்த மாதிரிதான் இருப்போம். அப்படியே இந்த 4 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வைக்கிறவங்க எல்லாம் நம்மகிட்ட பேசக்கூட மாட்டாங்க நின்னு. அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்கு. ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலுமே அவங்க எல்லாம் தனி, நம்ம எல்லாம் தனி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்கு நிறைய டைம் தோணி இருக்கு. அது தோண வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அது வந்து நமக்கா அவங்க சொல்ல மாட்டாங்க, நமக்கா அது தோணிரும். எப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவங்க பேசுறவங்க எல்லார்கிட்டயும் பழகுறதும், நம்ம வந்து யார்கிட்டயும் பழக முடியாம நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது எல்லாத்துலயுமே நம்ம தனி, நம்ம வளர்ந்து வரணுங்கிற வெறி அதுல வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சொல்லி ஒவ்வொன்னா தூக்கணும். ஒவ்வொன்னா இப்ப நாங்களே தனியா போகும்போது எங்களுக்கு எதுவுமே இல்ல. நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க சொல்லி எல்லாத்தையும் அடிச்சோம். இத பீட் பண்ணோம் அஸ்வின். இப்ப இவங்களை நாங்க ஒருத்தவங்களை போட்டியா எப்பவுமே வச்சுப்போம்.
அவங்கள பீட் பண்ணும். இப்ப நம்ம அவங்கள பீட் பண்ண போறோம், பீட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நாங்களே சொல்லி சொல்லிதான் நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். என்னோட ஸ்டைல் எப்படின்னா எங்க பிள்ளைங்களுக்கே நான் போட்டியா தான் வைப்பேன். அப்பாவுக்கு மேரேஜ் ஆன டைம் எங்களுக்கு சண்டை, அப்பாவுக்கு எங்களுக்கு போட்டி இருந்துச்சு. பொறாமப்படாத, போட்டி அடிச்சு நிமித்திட்டு நான் சொல்லிருக்கேன் நிறைய டைம். எங்க அப்பா இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஆளு கிடையாது. ஏன்னா எனக்கு சப்போர்ட் தான் நான் தூக்கி மேல ஏறி போயிட்டே இருப்பேன். சீரியஸா வந்து நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா எங்க அப்பா வந்து ஒரு பெரிய ரீசன். எங்களை வளர்த்து விட்டதை தவிர்த்து அவர் ஒரு போட்டியில நாங்க எங்க அப்பாவை பீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா எங்க அப்பா தான் எப்பவுமே ஜெயிச்சாரு. ஏன்னா எங்க அப்பா தான் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்க. அந்த வீடியோ போட கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க அப்பா இல்லைன்னா இதை பண்ணிருப்பானு கூட தெரியாது. ஆமா, நார்மலா எல்லார் மொபைல்லயும் யூடியூப்னு ஒண்ணு இருக்கும் வீடியோ பாக்குறதுக்கு. அதே மாதிரிதான் என் மொபைல்லயும் யூடியூப்னு ஒண்ணு இருந்துச்சு, வீடியோ பாக்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நம்மளும் வீடியோ போடணும் அப்படிங்கறதுக்கு மெயின் ரீசன் அவர்தான். ஆமா, எங்க அப்பா வந்து எங்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய பேத்துக்கு இந்த யூடியூப் சேனல் எல்லாம் சொல்லி அவங்கள வந்து ஓபன் பண்ண வச்சிருக்காரு. சோ அவங்களும் இப்ப வந்து நல்லா இருக்காங்க, எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல என் பேரை மென்ஷன் பண்ண, நான் கேட்கற கேள்வி ஒரே ஒரு பதில், நீ எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், என் பேர் ஒரு சின்னதா ஒரு மென்ஷன் மட்டும் பண்ணு, அது மட்டும் எனக்கு சந்தோஷம். அது மட்டும் தான் எப்பயுமே வரவங்கிட்ட கேட்பேன். ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நீ மென்ஷன் மட்டும் பண்ணுங்கப்பா அப்படின்னு தான் என்னோட ஆசை. அது கண் கூட பார்த்தா எனக்கு ஒரு ஹாப்பி. எனக்கு உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன், அதுதான் என்னோட இது. எனக்கு என்ன தெரியுமா, நான் வீடியோ பண்ணுவேன், எனக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். அப்பவே ஒரு 10,000 வியூஸ் தான் போகும், அதுலயே பாதி பேட் கமெண்ட்ஸ் தான் இருக்கும். லேகாக்கு வந்து ஒண்ணுமே தெரியாத அவள் நான் வந்து சின்ன பிள்ளையாவே பாத்துட்டோம். நான் போனதுக்கு அப்புறம் அவ வீடியோ பண்ணும்போது அவ்வளவு பேட் கமெண்ட்ஸ். நான் என்னதான் மேரேஜ் ஆகி போனாலும் இவங்க மேல கோவத்திலே இருந்தாலுமே அதை என்னால பார்க்க முடியல. எதுக்கு இப்படி பேசுறாங்க? ஒரு வீடியோல கூட எங்க வீட்டுக்கு வந்திருந்தா, அப்ப வந்து போன் நோண்டிட்டு இருந்தா, நான் தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அதை கூட பார்த்துட்டு அவன் மேல அவ்வளவு பேட் ஒப்பீனியனு. குண்டா இருந்தாலும் கலாய்க்கிறீங்க, ஒல்லியா இருந்தாலும் கலாய்க்கிறீங்க. இன்னைக்குதான் வீடியோ பார்த்தேன், நானும் ஆடிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து ஒரு யானை பொம்மை போட்டு விடுறீங்க, அவளும் ஆடிட்டு இருக்கா, ஒரு எலும்பு கூடு பொம்மையை போட்டு விடுறீங்க. அது உங்களுக்கே வந்து அசிங்கமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்க வீட்லயே கண்டிப்பா ஒல்லியா ஒரு பொண்ணு குண்டா ஒரு பொண்ணு இருக்கதான் செய்வாங்க. நல்ல வேலை அப்படி இல்லன்னா சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க கிண்டல் பண்றதுல அந்த பிள்ளைங்க கண்டிப்பா நாளைக்கு உங்க ஒய்ஃப் வந்தாலுமே ஒல்லியா, நானும் மீடியமா தான் இருந்தேன், மேரேஜ்க்கு அப்புறம் உடம்பு போட்டேன். அதே மாதிரி உங்க ஒய்ஃபும் வருவாங்க, மேரேஜ்க்கு அப்புறம் உடம்பு போடுவாங்க, இப்படிதான் இருப்பாங்க. அது வந்து நேச்சர், யாராலையும் மாத்திக்க முடியாது. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இவளும் உடம்பு ஏத்தணும்னு ட்ரை பண்ணா, நானும் உடம்பு கம்மி பண்றோம்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நீ சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த பேட் கமெண்ட்ஸ் சத்தியமா எங்களுக்கு வரலன்னா இந்த பொண்ணு உள்ளவே நிறைய பேர் பாக்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பொண்ணு மேல அப்படி என்ன மிஸ்டேக் இருக்கு, ஏன் அவங்க திட்டுறாங்கன்னு உள்ள ஐடிக்குள்ள வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நான் கொடுப்பேன். அதனால நீங்க திட்டிக்கிட்டே இருங்க, வந்துட்டே இருப்போம். அவ்வளவுதான். ஆனா சீரியஸா உங்களோட பேட் கமெண்ட் தான் நாங்க வளர்றோம்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. ஆனா அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறோம். பேட் கமெண்ட் பண்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு படிக்கட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட், ஒரு படிக்கட்டை நாங்க எடுத்துக்கிறோம். அவங்க பேட் கமெண்ட் பண்றதை பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்றவங்க இவங்களெல்லாம் தட்டி விடுங்கன்னுவாங்கல்ல, அது இன்னொரு பக்கம் பாதி நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடும். இந்த பக்கம் அப்படியே நம்மள அப்படியே சோக வச்சிரும். இந்த பக்கம் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றதை பார்த்துட்டு நீங்களா இருக்கிறதுக்கு நான் போட்டே தான் இருப்பேன், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் போட்டே தான் இருப்பேன், இவனுங்கெல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சீரியஸா சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் நாங்க பேட் கமெண்ட்ஸ் நினைச்சுதான் ரொம்ப பயந்துருக்கோம். இப்ப பேட் கமெண்ட்ஸ்க்கும் பயப்படுறது சொந்தக்காரங்களுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க. வாங்க மச்சான், நல்லா இருக்கீங்களா? எங்க சும்மா போறீங்க, 2 கமெண்ட் போட்டு போறீங்க, 2 நாள் காலம் தட்டி விட்டு போறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களோட மோட்டிவேஷன்ல தான் நாங்க இவ்வளவு தூரம், அதாவது நீங்க பண்ற பேட் கமெண்ட், நீ எல்லாம் ஒரு மூஞ்சான்னு கேக்குறவங்க கிட்ட வந்து நீயும் ஒரு மூஞ்சின்னு நாங்க நிரூபிச்சிட்டோம். இதெல்லாம் என்ன உடம்பு அப்படிங்கிற இடத்துல இதுவும் ஒரு உடம்பு அப்படின்னு நாங்க நிரூபிச்சிட்டோம். இப்ப அவ வந்து ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு வீடியோ பண்றீங்க அப்படிங்கிறவங்க இப்ப எங்க நல்லா பாத்திருப்பீங்க, எங்க எல்லாத்தையுமே பாத்திருப்பீங்க. சோ எந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கா டெவலப் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப ஓகே, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நாங்க பேசுற ஸ்லாங் எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. எல்லாமே உங்களால மட்டும்தான். இல்ல சார், நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் கமெண்ட்ல வருதோ இல்லையோ, நாங்க நேர்ல எல்லா பக்கம் போற இடத்துல அஸ்வின் டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். எல்லாரும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை, எல்லாருமே எப்படி சொல்றது, திருநங்கைகளா இருந்தாலும் சரி, பாக்குற எல்லாருமே இருந்தாலும் சரி, நீ ஃபீல் பண்ணாத. எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ ஃபீல் பண்ணாத, நீ எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காது, நீங்க அவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுற. எல்லாமே அந்த ஒரு வார்த்தை சொல்றது எனக்கு எல்லா பேட் கமெண்ட்டும் அப்படியே போற மாதிரி இருக்கும். அவங்க சொல்ற வார்த்தை எல்லாமே நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் பாக்குற மோஸ்ட்லி முக்காவாசி பேர் வந்தா அதான் சொல்றாங்க, ஃபீல் பண்ணாத, நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு தெரியுமா, நீ எதுக்கும் ஃபீல். திருநங்கைங்க வந்து அழகா இருக்கேன்னு சொல்லவே மாட்டாங்க யாரையுமே. அவங்களே நம்மளே சொல்லும் போது நம்ம எதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்து எதுக்கு நம்ம அழுகணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அஸ்வினா தான் சொல்லுவான், அவங்க அழகா இருக்கேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஆனா உன்ன சொல்றாங்க, நீ அந்த அளவுக்கு இருக்க, நீ பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி வை அப்படின்னு சொல்லுவான்.
ஒரு கல்லா இருந்தாலுமே அடி படப்படதான் சிலையா மாறும். இதுதான் ஒரே லைன், எல்லாருக்குமே அது ஒண்ணுதான். நீ ஒரு பாறாங்கல்லாவே இரு, ஒவ்வொரு அடி வாங்க தான் நீ சிலையா மாறுவ. அது ஒரு அடியா இருக்கட்டும் இல்ல 1,00,000 அடியா இருக்கட்டும், வாங்கிட்டே இரு. வாழ்க்கையில அடி வாங்காதவன் மனுஷனே இல்லை. அடி வாங்கினா மட்டும்தான் திருந்த முடியும். ஸோ எங்களால மாத்திக்க முடியும். நிறைய விஷயம் நாங்க பண்ணது எல்லாமே நான் கரெக்ட்னு சொல்ல, நீங்க எல்லாத்துக்குமே பேட் கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்ல. நாங்க ஒரு விஷயம் ஷால் போடாம ஒரு வீடியோ பண்ணா அதுக்கு பேட் கமெண்ட் பண்றீங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியுது அடுத்த வீடியோல ஷால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேட் கமெண்ட்டும் நல்ல விஷயமா நாங்க எடுத்து மாத்திக்கிட்டோம். மாத்தினாலதான் இப்ப இவ்வளவு அளவுக்கு நிக்கிறோம், பேசுற அளவுக்கு நிக்கிறோம். நீங்க அடிக்கலாம் நாங்க பயந்து ஓடி இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாங்க வீடியோவும் போட்டிருக்க மாட்டோம். அஸ்வின் சார்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, லேக்கான்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. எல்லாம் வாங்கிட்டு திருப்பி நிக்கிறோம். எங்களுக்குமே ஒரு இடத்துல போனா லேக்காவோட வீடியோஸ் பாத்துட்டு இருப்பாங்க. போன டைம் கூட ஷாப்பிங் போயிருந்தோம், அப்ப லேக்காவோட வீடியோ பாத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்த உடனே சொன்னேன் லேக்கா கிட்ட, போன இது உன் வீடியோ பாத்துட்டு இருந்தாங்க, உன் ஸ்டோரி எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்கம்மா, நான் தூரமா நின்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் வந்து இவ்வளவு தூரம் நானா இருக்கட்டும், லேக்காவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், நானா லேக்கா அஸ்வின் 3 பேருமே இந்த ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் மெயின் வந்து எங்க அப்பா தான். நான் சொன்னல ஒரு கல்லு அடி விழுந்து தானே, அந்த அடி எல்லாமே கொடுத்தது எல்லாமே அந்த சிற்பி தான். ஆனா எங்களோட எஃபர்ட்டும் அதிகம், அப்பாவோடது அதுக்கு மேல அதிகம். எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி இப்ப இவ்வளவு தூரம் நாங்க வீடியோ கிளம்பாம தான் இருந்தோம், கிளம்புங்க இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எப்படி இப்படி வேஸ்ட் பண்றீங்க? எனக்குலாம் வாழ்க்கையே வெறுத்துரும். அப்படி உண்மையா சொல்ல போனா எனக்கு வயசாயிடுச்சு. நான் வீடியோ எடுத்து பழகிட்டு திடீர்னு ஆக்டிங் கொடுக்கும் என்னால முடியல. என்னை நானே எடுத்தாலும் அது எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆக மாட்டேது. மற்றவங்களை அழகா பார்த்து ரசிக்கிறது என் வேலை. அதனாலதான் நான் ஒவ்வொரு நாளும் டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதோ ஒண்ணு, நான் ஒரு நாள் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க என்னன்னு என்னை கேளுங்க, இந்த 5 வருஷத்துல ஒரு நாள் கூட ஒரு வீடியோ நான் போடாம இருந்ததே கிடையாது. ஆடாத போட்டுட்டே இருப்பேன், ஏதோ ஒரு வீடியோ இறக்கிட்டே இருப்பேன். எங்களை பின்னாடி பேசினவங்க நிறைய பேர் இருக்கீங்க, முன்னாடி பேசினவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா அவங்கள விட இப்ப ஓரளவுக்கு நம்ம மேல போயிட்டோம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தோணும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நானா அப்பெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கணும், ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா நிறைய பேருக்கு சார் ஸ்டோரி ஏதாவது கொஞ்சம் போடுங்க சார், சப்போர்ட் பண்ணுங்க சார், நீங்க ஒண்ணுமே இல்லை, ஃபாலோஸே இல்லை, 0 அப்படி இப்படிம்பாங்க. இன்னைக்கு அதே நண்பர்கள் அதே உறவுகள்லாம் வந்து இன்னைக்கு என் பிள்ளைய வந்து விருந்தாளிய கூப்பிடுறீங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து வீடியோவை பார்ப்பேன், அந்த அளவுக்கு கெத்தா இருக்கு. எந்த வாயிலா சொல்லிச்சோ அந்த வாயில இன்னைக்கு என் பிள்ளைங்களை வச்சு யாரெல்லாம் எங்களை சீரியஸா சொல்றேன், உண்மையை சொல்றேன், யாரெல்லாம் வந்து எங்களை அவாய்ட் பண்ணாங்களோ, இவங்க நச்சு பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்களோ, இப்ப அவங்க எல்லாம் கூப்பிட்டு நாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு நாங்க ஏதோ வந்திருக்கோம் அப்படின்னு தோணுது. சீரியஸா நிறைய பேரு இப்ப வச்சுக்கோங்க, இப்பயும் அவங்க எல்லா மீடியால எல்லாத்துலயும் பேர்லாம் சொல்ல விரும்பல, மீடியால எல்லாத்துலயுமே தான் இருக்காங்க. எங்களை அவாய்ட் பண்ணிருக்காங்க, நிறைய அவாய்ட் பண்ணிருக்காங்க. அவங்க முன்னாடிலாம் இப்ப ஏதோ நம்ம அவங்கள விட கொஞ்சம் மேல போயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இருக்கு. யாரெல்லாம் என்னைய அசிங்கப்படுத்தினாங்களோ, என்னையும் எங்க அப்பாவே அசிங்கப்படுத்தினாங்களோ, அவங்க முன்னாடி நாங்க ஏதோ ஒரு அளவுக்கு நிக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் என் மனசுல இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால எங்க வீடியோ எப்பயுமே தொடர்ந்துட்டு தான் நிற்கும். இது வந்து கடல் ஓயாது, அலையும் ஓயாது, கடல் ஆழத்தையும் அளக்க முடியாது. அது மாதிரி எங்களோட வீடியோஸ் வந்து கடல் மாதிரி அலை மாதிரி வந்துகிட்டே இருக்கும், நிக்காம ஓடுவோம். ஆனா சில பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா, இப்ப நான் எப்படி சொல்றது, நம்மள தட்டி விட்ட இன்ஃபுளுசரை பத்தி பேசணும்ல, அதே மாதிரியே யாருன்னு பேர், அதான் யாருன்னு நாங்க பேர் சொல்ல விரும்பல அப்படின்றோம்ல, அதே மாதிரி வளர்த்து விட்டவங்க யாருன்னு சொல்லி அவங்க பேரையும் நாங்க சொல்ல விரும்பல. பட் அந்த மாதிரியே நமக்கு சப்போர்ட் பண்ணவங்க, நம்மள இவங்க இப்படிதான் அப்படின்னு இல்லாம இவங்களும் வரட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரையும் நம்ம சொல்ல விரும்பல. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய சொல்லிட்டே போலாம் எத்தனை பேருன்னு, அதை நான் சொல்ல விரும்பல. எத்தனை பேர் ஒருத்தர் மிஸ் ஆனா கூட ஒரு சங்கடமா இருக்கும். அதனால அதை சொல்ல விரும்பல. இதுவும் பாதி இதுவும் பாதி. இன்ஃபுளுசர்ல வந்து பாதி முகமும் தனியா இருக்காங்க, நல்ல முகமும் தனியா இருக்காங்க. நம்ம பாக்குற விதத்துல இருக்கு, நம்ம பழகுற விதத்துல தான் இருக்கு. இதுல என்ன மொத்த குடும்பமும் மீடியால இருக்கிறோம், அது ஒரு விஷயத்துல பெருமை. சீரியஸா மொத்த ஃபேமிலியுமே மீடியால இருக்கு. எங்க குடும்பம் பெரிய குடும்பம், மீடியா குடும்பம். எங்க குடும்பம் பூரா மீடியா குடும்பம் மாறிட்டோம். இது வந்து மாமாவா அடிக்கடி சொல்றாங்க, சித்தப்பா மணிமாமா தான் மொத்த ஃபேமிலியுமே இருக்கணும். சகல ஒரு ஃபேமிலில ஒரு ஆள் இருப்பாங்க, ஆனா எல்லாருமே அவர் சொன்னதுதான், மொத்தமா நம்ம கலக்கணும். யூடியூப் இன்ஸ்டாலே நம்ம ஃபேமிலி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சித்தப்பா சொல்லுவார், மணி சித்தப்பா. எப்பயும் சொல்ற டைலாக் ஒன்னு சொல்லிக்கிறேன். என்னோட வெறி வந்து என்னன்னா, ஒரு குழந்தை முத ஐபோனோ இல்ல செல்போனோ ஏதோ ஒன்று எடுக்கும்போது அந்த குழந்தை முத சர்ச் பண்ணும், யூடியூப்ல பொம்மை வீடியோ பார்க்க சர்ச் பண்ணும். அந்த பொம்மை வீடியோ ஸ்க்ரோல் பண்ணும்போது எங்க வீடியோ அது பதிவாகும்.
அந்த குழந்தை அந்த வயசுலயே அந்த வீடியோ பார்க்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளவு போராடுறேன். நல்லதை மட்டுமே கத்துக்கணுங்கிறதுக்காக அதுக்கேத்த மாதிரியான ரொம்ப வல்கரா இல்லாம நாங்க எல்லாருமே சொல்றதா உங்க வீடியோ மூஞ்சி சுளிக்காத மாதிரி நல்லா இருக்கு, வல்கராலா இல்ல அப்படிங்கிற அளவுக்கு சொல்றீங்க. இப்ப வரைக்குமே வல்கரா போட மாட்டோம், கெட்ட வார்த்தையில எதுவும் கெட்ட வார்த்தையில வீடியோ போட மாட்டோம், அதே மாதிரி இந்த எப்படி சொல்றது அசிங்கமா பேசி போட மாட்டோம், கரெக்டா போறோம், அவ்வளவுதான். மீடியா வெரிஃபைடு தான் மீடியா, அதுதான் உண்மை. அந்த மாதிரி தப்பான வார்த்தைகளோ தப்பான செயல்களோ நாங்க வீடியோக்குள்ள போடக்கூடாது. அப்படி போட்டா நாங்களே தகுதி இல்லாத ஆட்கள் ஆயிரும். மற்றவங்க மாதிரி நாங்க ஒரு சராசரி ஒரு பப்ளிக்கா மாறிடுவோம். ஆனா மீடியாங்கிறது ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட், அது நாங்க காப்பாத்திட்டு தான் இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும். நீங்களும் எங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு கோல்டு பட்டன் எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தலாம். எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டட் எல்லாமே இதுதான். ஏன்னா எங்களுக்கு வந்து சில்வர் பட்டனும் வராம போயிருச்சு, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சங்கடம். இப்ப கோல்டன் பட்டன் வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த தருணத்துல உமா மகேஸ்வரி என் மாமியாரை மிஸ் பண்றேன். உமா மகேஸ்வரி எங்க அம்மா தான் இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு பில்லர்னு சொல்லலாம். அவங்களுக்கு தனியா வேர்ட்ஸ் இருக்கு. அவங்க வீடியோ உங்களுக்கு ஃபைனலா போட்டு முடிப்பாங்க பாருங்க. எங்க அப்பா எவ்வளவோ இந்த சேனல் முக்கியமோ அதை விட ஒரு படி எங்க அம்மா எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி, பிரதி நான் வேலைக்கு போறேன், நீ பாப்பாங்க கூட இருந்து நீ வீடியோ பண்ணு, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கொஞ்ச நாள் வேலைக்கு போனாங்க. எங்களை வந்து வீட்டுல இருக்க வச்சு வீடியோ பண்ண வச்சுட்டு எங்க அம்மா வேலைக்கு போய் இன்னைக்கு கூட இந்த ரிவ்யூ எடுக்கும்போது கூட அவங்க வேலைக்கு தான் போயிருக்காங்க. எங்களுக்காக போறாங்க. இந்த வீடியோக்காக நாங்க வாங்குற மெடல்ஸ் வேலைக்கு போறாங்க. ஆக்சுவலா பேரு ஒரே கையிடுமா? ஓகே, தெரியுதா பேரு? லவ்லி சாரு அபிஷியல் கோல்டன் பட்டன். என்னமா 1 லட்சம் 1 மில்லியனா? 10 லட்சம். இந்த 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் போய்கிட்டே இருக்கணும். இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீங்க எவ்வளவு தூரம் போனாலுமே இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். கால்குலேட்டர்லயே வந்து ஸ்பீடா கால்குலேட் பண்ணாலுமே 1 மாசம் ஆயிடும். ஆமா, என்ன ஸ்பீடா போட்டு 10 லட்சம் வியூஸ் 10 லட்சம் உறவுகள் எடுக்கிறதுக்கு நாங்க எத்தனை வருஷம் எஃபெக்ட் போட்டுப்போம். இது வந்து எங்களோட 5 வருஷம் உழைப்பு. 5 வருஷமா இந்த வீடியோக்காக இந்த சப்ஸ்கிரைபருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நிறைய எஃபெக்ட் சொல்லவே முடியாது. அதெல்லாம் ஊரை விட்டெல்லாம் போய் வீடியோ பண்ணிருக்கோம். ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் அங்க தங்கி வீடியோ போட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். எவ்வளவோ அழுக, எவ்வளவோ சண்டை. கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் தான் போட முடியும். போஸ்ட் மட்டும் போட்டோ போட முடியும், ஒரு லென்த் வீடியோ போட முடியும். அந்த ஒரு லென்த் வீடியோ 1 மணி நேரம் ஓட்டினா 2 பேர் தான் பாப்பாங்க. அது ஒரு 50 பேருக்கு ஷேர் அத ஒரு 100,000 பேருக்கு ஷேர் பண்ணி தினம் நைட் உட்கார்ந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம். 4-5 மொபைல் உட்காருவோம். அண்ணா தங்கச்சி எல்லாருமே உட்கார்ந்து ஷேர் பண்ணி. இப்பெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கு. எங்களை மாதிரி யூடியூபரா சரி, இப்போ நியூ கிரியேட்டரா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அது வேலைகளாம் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல. நீங்க பாக்குற ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சைட்ல இருக்க ஒரு லைக் பட்டன் டச் பண்ணுங்க. அதுதான் அவங்களை அடுத்த ஸ்டெப்பு கூட்டு போகும். ஃபர்ஸ்ட்லாம் நாங்க போடுற எல்லா வீடியோக்குமே ஒரு 10 இல்ல 20 டிஸ்லைக் பட்டன் மட்டுமே வரும். அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன எல்லாத்துலயும் டிஸ்லைக், நம்ம பண்றது நல்லா இல்லையா போல, நல்லா இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் போக 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 டிஸ்லைக் எல்லாம் கம்மியாகி லைக் மட்டுமே வந்துச்சு. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைபர், அந்த லைக். ஏன்னா எல்லாருக்குமே பாராட்டுங்கிறது தேவைப்படும். ஸோ கை தட்டினாதான் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வரும். அடுத்தடுத்து வேற ஏதாவது ஒன்று புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பாக்குற வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறுபடியும் பார்க்கணும், இவங்க கஷ்டப்படுறது தெரிஞ்சுக்கணும், பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஷேரும் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான்.